ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத, ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு தீர்வும் கொடுப்பாங்க அம்மா. எங்கள் நத்த மாரியம்மா சொன்ன கதை. ஒரு நாட்டில் வந்து ரொம்ப வறுமையாக இருந்திருக்கு. அரசன்கிட்ட போய் தொண்டே வந்து நம்ம நாட்டில் வந்து மக்கள் பசியும் பட்டினியிலையும் வாழ்கிறாங்க என்று அரசன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். உடனே பக்கத்து நாட்டுக்கு வந்து அரசனும் அந்த தொண்டன் வந்து அரசர் வந்து மாறு வேடத்துலேயும் தொண்டனையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு போயிருக்காங்க. பக்கத்து நாட்டுக்கு போகும்போது அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே செழிப்பமாக இருந்தது, பச்சை பசேன்னு இருந்திருக்கு. கண்ணுக்கு பார்க்கவே அவரோட அவ்வளோ ஒரு அழகாக இருந்திருக்கு, பசுமையாக. வயலில் பார்த்தா நெல் விளைஞ்சு கிடக்குது, இந்த பக்கம் பார்த்தா தண்ணி ஓடிட்டுருக்கு, எங்கிட்டு பார்த்தாலுமே பச்சை பச்சேன்னு இருக்குது. அரசன் அந்த தொண்டன்ட்ட கேட்குறேன், இந்த நாடு என்னப்பா இவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இந்த அரசன் தொண்டன் கேட்டிருக்காங்க, என்னப்பா இங்கே இவ்வளோ பசுமையாக இருக்குது இந்த நாடு? எங்கள் அரசன் வந்து அவ்வளோ பசுமையாக வச்சுருக்காரு இந்த நாட்டை, நாங்கள் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம், எங்கள் நாட்டில் வறுமையினே நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட 2 பேர்த்திட்டையும் சொல்லியிருக்கேன். உடனே சரிப்பா, எங்களுக்கு நீ ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன உதவிங்கய்யா அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்கள் அரசர்கிட்ட எங்கள் 2 பேர்த்தையும் கூட்டி போக முடியுமா அப்படின்னு சொல்லி. அவசியம்யா, கூட்டிகிட்டு போறீ வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதும் போய், அரசே 2 பேரும் பக்கத்து நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, நான் வந்து அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்க வெளியில் நிற்கிறாங்க, அரசே கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். உடனே அரசு பதறி, ஏப்பா வந்தவங்களை வெளியில் நிற்க வச்சுட்டு வந்த, போய் கூட்டிகிட்டு வாப்பா, வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுப்பா, கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அரசன் சொல்லியிருக்காரு. உடனே 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க. அரசனை பார்த்து கையெடுத்து வணங்கியிருக்காங்க. அவரும் அந்த அரசனும் கையெடுத்து வணங்கி, வாங்க எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் பக்கத்து நாட்டில் இருந்து வர்றோம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரொம்ப வந்து சோர்ந்து போய் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கள் நாட்டில் ரொம்ப பசியும் வறுமையும் பட்டினியுமா எங்கள் மக்கள் இருக்காங்க, எங்கள் நாட்டு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து அந்த ஒரு தொண்டனை கூப்பிட்டு, இவங்க 2 பேரையும் வந்து வயிறார சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லவுமே, உடனே வந்து அந்த தொண்டன் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் நல்லா வயிறார சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வந்த பிறகு அரசன் உட்கார சொல்லி 2 பேர்த்தையும் உட்கார சொல்லி, இப்போ சொல்லுங்கள் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன கேட்டு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கப்ப, எங்கள் நாட்டில் வந்து ரொம்ப பசியும் பட்டினியுமா இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணி பஞ்சம், மனுஷனுக்கும் தண்ணி இல்லை, மிருகத்துகளுக்கும் தண்ணி இல்லை, ரொம்ப எங்கள் நாடு வறுமையில் இருக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அரசன் வந்து, ஏன்னா இவர் அரசன்னு அந்த அரசனுக்கு தெரியாது, அவர் என்ன மாறுவேடத்தில் வந்திருக்காரு, சரி இருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஒன்று மட்டும் கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் கேட்டிருக்காரு. வந்த அரசன், கேளுங்கய்யா என்னங்கய்யா அப்படின்றப்ப, இந்த நாடு எப்படி வந்து இவ்வளவு செழிப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோவில் கட்டி நாங்கள் வருஷம் வருஷம் திருவிழா கொண்டாடுவோம், அதனால் அந்த அம்மா மாரியம்மன் வந்து எங்கள் நாட்டில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் பசி பட்டினி எதுவுமே இருக்காது, எப்போவுமே எங்கள் நாடு வந்து செல்வ செழிப்பாத்தே இருக்கும் அப்படின்னு அந்த அரசன் சொல்லியிருக்கேன். உடனே அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், கேட்டவருக்கு, பக்கத்து நாட்டு அரசனுக்கு. சரி நம்மளும் நம்ம ஊரில் போய் மாரியம்மன் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவியை பூரா என் தொண்டன்கிட்ட சொல்லி செய்ய சொல்லின்னு சொல்லி அந்த அரசன் சொல்லிட்டார். கூப்பிட்டு எல்லா உதவியும் உங்களுக்கு செஞ்சு அனுப்புப்பா, என்னென்ன கேட்குறாங்களோ அந்த உதவி பூரா கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்கய்யா நாங்கள் விடைபெறுறோம்னு சொல்லிட்டு அந்த அரசனும் தொண்டனும் பேசிட்டு போயிருந்திருக்காங்க. நம்ம நாட்டிலையும் போய் வேலையாக கஷ்டப்பட்டு எப்படியாவது மாரியம்மன் கோயில் நம்ம கட்டிடணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து நாட்டில் போய் மாரியம்மன் கோயில் கட்டி கும்பாசியம் வச்சு வருஷம் அவங்களும் திருவிழா கொண்டாடியிருக்காங்க. அவங்க நாடும் நல்லா பச்சை சேர்னு செழிப்பமாக நல்லா சீரும் சிறப்புமாக அந்த நாடு இருந்திருக்கு. எப்போவுமே கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயா இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் ஒரு 10 வீடு இருந்தாலும் சரி, அங்கே ஒரு கோயிலுன்னு இருக்கணும். இந்த நத்தத்து மாரித்தாயி நம்மளுக்கு எல்லா வழியிலையும் எல்லா உதவியும் செய்வாள். தெய்வத்தை வணங்குவோம், நம்ம கஷ்டம் இல்லாமல் வாழ்வோம். இந்த கதையை பார்க்குற எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை நிறைஞ்ச செல்வத்தையும் கொடுக்கணும்னு எங்கள் நத்த மாரியம்மாட்ட பரிபூரணமாக வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லாயிருக்கும்.